ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ரொம்ப அதிகமாக நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் லேர்ன் பண்ண போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதோட பேசிக் எப்படி, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி, இது எப்படி யூஸ் பண்ணலாம், இப்படி யூஸ் பண்ண என்ன மீனிங்கில் வருது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நாம் இப்போ டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸுக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தமிழில் இந்த 3 வார்த்தை இருக்குது. யோசி, சிந்தி, நினை. வார்த்தைகள் வேறு வேறையாக இருந்தாலும் அதோடைய அர்த்தம் எப்படியோ அப்ராக்சிமேட்டாக என்னவாக தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏறக்குறைய கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இதை இங்கிலீஷில் நாம் சிம்பிளாக இதற்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை திங்க் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு ஆக்ஷன் வேர்டு கூட சேர்த்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். அதாவதுங்க, இவன் சிந்திச்சுக்கிட்டு கொண்டு இருந்தான், இல்லாட்டி அதை பற்றி அவன் நினச்சிட்டு இருந்தான், இப்படி நம்ம சொன்னோம்னா சிம்பிள். அவன் அதை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் தான் பண்ணுறாங்க. எழுதிடலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், அவன் அதை பற்றி நினைத்து கொண்டு இருந்தான். ஓகே, அவன் அதை பற்றி நினச்சிட்டு இருந்தான், ஒரு ஆக்ஷனை பண்ணியிருக்காரு. இங்கே திங்க்ங்கிறது தான் ஆக்ஷன். இப்போ அடுத்த சென்டென்ஸை பாருங்களேன். அவன் உனக்கு கூப்பிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். வழக்கு தமிழ் எழுதுகிறோம், சரிங்களா? பாருங்க நண்பர்களே, அவன் அதை பற்றி நினைத்து கொண்டிருந்தான். அவன் அதை பற்றி நினச்சிட்டு இருந்தான். அவன் உனக்கு கூப்பிடலாம்னு நினச்சிட்டு இருந்தான். அப்போ இங்கே கவனிக்கணுங்க, இந்த 2வது சென்டென்ஸில் 2 ஆக்ஷன் நடக்குது. 2 ஆக்ஷன் நடக்குது. ஒன்று உனக்கு கூப்பிடுறது, இன்னொன்று நினச்சது. அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும். எப்போ அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறதுங்க, சொன்ன மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த நினச்சிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஃப்யூச்சருக்கு இருக்குது, ப்ரெசண்ட்டுக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. ஏன்னா திங்க் அப்படிங்கிறது ஒரு மெயின் வர்ப். திங்க்குக்கு என்னென்ன ஃபார்ம் இருக்கோ, பாஸ்ட்டு, ப்ரெசண்ட், ஃப்யூச்சர் எல்லாத்துக்குமே இதற்கான அர்த்தம் இருக்குது. பாருங்கள், அவன் உனக்கு கூப்பிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த கடைசி வார்த்தை பார்த்தீங்கன்னா மீனிங் மாறிடும். ஓகே, நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற இந்த வார்த்தை, நினச்சிக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற இந்த வார்த்தை இது கூட தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அதான் மெயின் வர்ப். புரியுதுங்களா? அவன் உனக்கு கூப்பிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். அவன் உனக்கு கூப்பிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் உனக்கு கூப்பிடலாம்னு நினச்சிட்டு இருப்பான். எல்லா டென்ஸுக்கும் செட் ஆகுது. கடைசி வார்த்தை மட்டும் தான் மாத்திரம். புரியுதுங்களா? அப்போ இதுதான் டென்ஸை ஃபிக்ஸ் பண்ணுது, இது இல்லை. அப்போ இது மெயின் வர்பு கிடையாது. அப்போ எந்த வார்த்தை சென்டென்ஸோட டென்ஸை மாற்றி விடுதோ அதுதான் மெயின் வர்பு. எது மாற்றலையோ அது மெயின் வர்பு கிடையாது, அது வேறு என்னமோ ஒன்று. சரி, கவனிங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்வதற்கு நாம் இங்கே பாருங்கள், பாஸ்டாக இருந்தால் தாட், ப்ரெசண்ட்டாக இருந்தால் திங்க், ஃப்யூச்சராக இருந்தால் வில் திங்க். இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணோம், சரிங்களா? இதற்கடுத்து காமனாக எல்லாத்துக்கும் ஆஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டு என்ன ஆக்ஷன் அவங்க பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ, நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ, நினச்சிக்கிட்டு இருப்பாங்களோ, அந்த ஆக்ஷனை நீங்கள் ஜெரண்டு ஃபார்மில் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். ஓகே, பாஸ்ட்னா தாட். பாஸ்ட் அப்படின்னா சிம்பிளாக கடந்த காலத்தில் அவர் அந்த வேலையை செஞ்சார் அப்படிங்கிற மீனிங் தான் வரும். ப்ரெசண்ட்டில் ஜென்ரலாக ஒரு விஷயத்தை அவர் எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருப்பாரா அப்படின்னு சொன்னீங்கன்னா திங்க்னு யூஸ் பண்ணணும். நல்லா கவனிக்கணும். ஜென்ரலாக ஒரு விஷயத்தை அவர் எப்பயுமே பண்ணுறாரு, அது ஒரு ஜென்ரல் ஐடியா, ஜென்ரல் ஒப்பீனியனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே திங்க் அப்படிங்கிற பிளெயின் V1 யூஸ் பண்ணலாம். அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் இந்த திங்க் அப்படிங்கிறத ஒரு பி வெப் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ஸு,
ஆம் இந்த மாதிரி போட்டு ஜெரண்டில் தான் சொல்லணும். திங்கிங் ஆஃப் அப்படின்னு சொல்லணும். ஓகே, திங்க் ஆஃப் அப்படின்னா மீனிங் வேறு, திங்கிங் ஆஃப் அப்படின்னா மீனிங் வேறு. திங்கிங் ஆஃப் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைமில் அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது. திங்க் ஆஃப் அப்படின்னா ஜென்ரலாக பொதுவாகவே அவர் நினச்சிட்டு இருப்பார். நேற்று நினச்சிட்டு இருந்திருப்பார், இன்றைக்கி நினைப்பார், நாளைக்கு நினைப்பார். ஏன்னா ஜென்ரல் ஆச்சு. புரியுதுங்களா? ரைட். அப்போ அந்த மாதிரி இடத்துல தான் திங்க் யூஸ் பண்ணணும். இப்போது இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம வச்சுக்கிட்டு இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ஈஸி, அதனால் இதை நம்ம படிக்க போகிறதில்ல, இதுதான் பார்க்க போகிறோம். அவன் உனக்கு கூப்பிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஓகே, இதோட ஆன்சர் என்ன பண்ணலான்னா இங்கே நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா எல்லா இடத்துல நம்ம ஃபில் பண்ணிட்டோம். பாருங்கள், he thought of, okay, he thought of calling you. he thought of calling you. அவன் உனக்கு கூப்பிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். நேற்று நான் சொல்லி கொடுத்த வீடியோவில் அவன் வருவாளான்னு அவர் கேட்டார், வருவாளான்னு கேட்டார். கேட்டார் அது என்னது? கொஸ்டின் சென்டென்ஸ். இது சாதா வாக்கியம். அப்போ அங்கே வெதர் படித்தோம், இங்கே வெதர் வரலையேன்னு சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா அது கொஸ்டின் சென்டென்ஸாக இருந்ததுனால அதோட டோனே எப்படி அவங்க வந்தாங்களான்னு கேட்டார், வந்தாங்களான்னு கேட்டார். இது கேள்வியாக வருது. ஆனால் இங்கே பாருங்க, அவன் உனக்கு கூப்பிடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். இது கேள்வியாக வரல, சாதாரண வாக்கியமாக தான் வருது. அப்போ சாதாரண வாக்கியமாக இந்த மாதிரி வரும் பொழுது நாம் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கணும். தாட் ஆஃப் அடுத்து காலிங், ஜெரண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கணும். ஹி தாட் ஆஃப் காலிங் யூ, ஐ தாட் ஆஃப் காலிங் யூ. நான் உனக்கு கூப்பிடலான்னு இருந்தேன்டா. ஐ தாட் ஆஃப் காலிங் யூ, ஐ தாட் ஆஃப் காலிங் யூ. நான் உனக்கு கூப்பிடலாம்னு இருந்தேன், ஆனால் என்னால் கூப்பிட முடியல. பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ இட், பட் ஐ குடன்ட் டூ இட். புரியுதுங்களா நண்பர்களே? ஐ தாட் ஆஃப் காலிங் யூ, நான் உனக்கு கூப்பிடலான்னு இருந்தேன், ஆனால் எனக்கு டைம் இல்லை. பட் ஐ டிடன்ட் கெட் டைம். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி சென்டென்சஸை எப்படி சொல்லலான்னு எல்லா சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். தொடர்ந்து அப்படி என்ன பண்ணுங்கள், எக்ஸாம்பிள்ஸ் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. எல்லா டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கூட போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சின்ன ஐடியா மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, சென்டென்ஸோட கடைசி வார்த்தை எப்படி முடியுதுன்னு பாருங்கள். அது சிம்பிள் ஆக்ஷனாக முடியுதா இல்லை கண்டினியூஸ் ஆக்ஷனாக முடியுதான்னு பாருங்கள். சிம்பிள் ஆக்ஷனாக முடிஞ்சதுன்னா சிம்பிள் V2 போட்டுக்கோங்க. அதுவே கண்டினியூஸாக முடிஞ்சதுன்னா கண்டினியூஸ் டென்ஸ் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அதே அர்த்தத்தை தான் கொடுக்கும். அந்த வேலையை அவங்க அப்படி பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, அந்த வேலையை அப்படி பண்ணலான்னு நினச்சான். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் தமிழில் எப்படி சொல்லணும்னு விரும்புகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ட்ரான்ஸ்லேஷன் கரெக்டாக சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்து வச்சுக்கிட்டு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சரி. இப்போ கவனிங்க, வீட்டை மாற்றலாம்னு அவங்க நினச்சாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணாங்க, நினச்சாங்க, தாட்டு தான். ஆனால் கடைசியில் மாற்றலை. இப்படி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் என்ன பண்ணுங்கள், பின்னாடி ஆட் பண்ணி நீங்கள் பேசி பழகுங்க. அப்போ தான் ஒரு கோர்வையாக இருக்கும், அந்த கோஹரன்ஸ் கிடைக்கும். COHERENC நினைக்கிற கோஹரன்ஸ் அப்படின்னா தொடர்ச்சி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வீட்டை மாற்றலாம்னு அவங்க நினச்சாங்க, ஆனால் கடைசியில் மாற்றலை. பாருங்க நண்பர்களே, தே தாட் ஆஃப், அவ்வளோதான். இப்படி ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒரு விஷயத்தை இப்படி பண்ண நினச்சாங்க அப்படின்னால உடனே இப்படி ஸ்டார்ட் பண்ணிடணும். தே தாட் ஆஃப் வீட்டை மாற்றுறதுக்கு ஷிஃப்ட்டுன்னு தான் சொல்லுவோம். அப்போ அதை ஜெரண்ட் ஃபார்மில் கொண்டு வந்துடணும். ஷிஃப்டிங், ஆல்ரெடி இருக்க வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஷிஃப்டிங் டு அனதர் ஹவுஸ்ன்னு சொல்லணும். புரியுதுங்களா? அனதர் ஹவுஸ். பாருங்க, தே தாட் ஆஃப் ஷிஃப்டிங் டு அனதர் ஹவுஸ். தே தாட் ஆஃப் ஷிஃப்டிங் டு அனதர் ஹவுஸ். அவங்க வேற ஒரு வீட்டுக்கு போகலான்னு நினச்சாங்க, மாற்றலான்னு நினச்சாங்க. ஆனால் பட் கடைசியில் மாற்றலை. பட் இந்த எண்ட் அவங்க மாற்றலை தானே, தே டிண்ட். ஒரு ஆக்ஷன் அவங்க செய்யலை, அதனால பாஸ்டில் தான் எழுதணும். பட் இந்த எண்ட் தே டிண்ட். பட் இந்த எண்ட் தே டிண்ட். சேர்த்து சொல்லுங்க இப்போ. They thought of shifting to another house, but in the end they didn't. Didn't அப்படின்னு சொல்லக்கூடாது, didn't. எப்படி? இது கரெக்டு. 2D போட்டிங்கன்னா தப்பு. புரியுதுங்களா? didn't கரெக்டு, didn't தப்பு. they didn't அப்படி தான் சொல்லணும், didn't அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கோங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னா. They thought of, மறுபடியும் எங்கூட சேர்ந்து சொல்லுங்க, they thought of shifting to another house, but in the end they didn't. ஓகே, அடுத்து பாருங்க,
இந்த வேலையை விட்டுறலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. ஓகே, நினச்சிக்கிட்டு இருந்தா, நினச்சா இல்லை, நினச்சிக்கிட்டு இருந்தா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டினியூஸ் டென்ஸில் போடணும். யார் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் தான் இருக்குது பாருங்க. அப்போ ஒரு பெண். இப்போ she was thinking of, வேலையை விடுறது, வேலையை விட்டுட்டு போகிறதுக்கு quitting அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, she was thinking of quitting இந்த வேலையை, this job, அதாவது விட்டுறலான் இருந்தாங்க. எதை விட்டுறலான் இருந்தாங்க? ஜாபை விட்டுறலான் இருந்தாங்க. அப்படியே கண்டினியூஸாக வரணும். அந்த ஒரு வார்த்தையோட மீனிங் அப்படியே தொடர்ச்சியாக வரணும். நீங்களே கேள்வியை கேட்டு கேட்டு பிளேஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? பாருங்கள், she was thinking of quitting this job. she was thinking of quitting this job. அவள் இந்த வேலையை விடலான்னு நினச்சிட்டு இருந்தா. she was thinking of quitting this job. ஓகே, ரைட். விடுமுறைக்கு ஊருக்கு போகலான்னு நினச்சேங்க. வெறும் நினச்சேன் தான், நினச்சிக்கிட்டு இருந்தேன். நினச்சேன் லீவுக்கு ஊருக்கு போகலான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா போக முடியல. அதான் டாஸ்க்காக கொடுத்து தள்ளிட்டாங்க, வேலையாக கொடுத்து தள்ளிட்டாங்க. எங்கே போகிறது? விடுமுறைக்கு ஊருக்கு போகலாம்னு நினைச்சேன், நான் நினச்சேன். அப்போ ஐ சிம்பிளாக நினச்சதுனால தாட். ஐ தாட் ஆஃப் கோயிங் எங்கே? என்னோட நேட்டிவ் பிளேஸுக்கு. டு மை நேட்டிவ் பிளேஸ்ன்னு போடுறேன். ஓகே, டு மை நேட்டிவ் பிளேஸ். எப்போ? லீவுக்கு, ஃபார் ஹாலிடேஸ். அதெல்லாம் சிம்பிளான சென்டென்சஸ், நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ். நோட் பண்ணி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும். புரியுதுங்களா? பாருங்கள், ஐ தாட் ஆஃப் கோயிங் டு மை நேட்டிவ் பிளேஸ் ஃபார் ஹாலிடேஸ். ஐ தாட் ஆஃப் கோயிங், தாட் ஆஃப் கோயிங். பாருங்கள், தாட் ஆஃப் கோயிங். ஐ தாட் ஆஃப் கோயிங் டு மை நேட்டிவ் பிளேஸ் ஃபார் ஹாலிடேஸ். இப்போ கவனிங்க, நான் போகலான்னு நினச்சேன். தாட் ஆஃப் கோயிங், போகலான்னு நினச்சேன். எங்கே போகலான்னு நினச்சேன்? டு மை நேட்டிவ் பிளேஸ், ஊருக்கு போகலான்னு நினச்சேன். எப்போ? ஃபார் ஹாலிடேஸ். எதுக்கு? ஃபார் ஹாலிடேஸ். இந்த மாதிரி கேள்வியாக கேட்டு கேட்டு நீங்களே என்ன பண்ணுங்கள்? சென்டென்ஸை பில்ட் பண்ணுங்கள். ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கடைசி, ஒரு புது தொழிலை ஆரம்பிக்கலாம்னு எங்கள் அப்பா நினச்சாரு. ஓகே, பாருங்க, மை ஃபாதர் தாட் ஆஃப், என்ன பண்ண நினச்சாரு? ஆரம்பிக்கலான்னு நினச்சாரு. பிஸ்னஸ்ன்னு போடக்கூடாது, தாட் ஆஃப் நியூ பிஸ்னஸ் போடக்கூடாது. அப்படி போட்ட மீனிங் மாறிடும். தாட் ஆஃப் ஸ்டார்டிங், எதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு? அ நியூ பிஸ்னஸ். இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்ட். ஓகே, பாருங்கள், மை ஃபாதர் தாட் ஆஃப் ஸ்டார்டிங் அ நியூ பிஸ்னஸ். மை ஃபாதர் தாட் ஆஃப் ஸ்டார்டிங் அ நியூ பிஸ்னஸ். எங்கள் அப்பா ஒரு புது தொழிலை ஆரம்பிக்கலாம்னு. ஓகே, தாட் ஆஃப் ஸ்டார்டிங், ஆரம்பிக்கலாம்னு. எதை? அ நியூ பிஸ்னஸ். இப்படி தான் இங்கிலீஷில் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும். புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிமையான ஒரு டாபிக் இது. இப்போது ப்ரெசண்ட்டில் எப்படி இது யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். என்னோட ஃப்ரெண்டு எப்போவுமே கிளாஸை கட்டடிக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருப்பான். நல்லா கவனிக்கணுங்க. இப்போ நம்மளாம் ஒரு கிளாஸில் இருக்கோம். எப்பயுமே நம்ம ஃப்ரெண்டு பண்ணுற ஒரே வேலைனா எப்படா கிளாஸை கட்டடிக்கிறது? மேக்ஸ் கிளாஸ் வந்தால் சரி, மியூசிக் கிளாஸ் வந்தாலும் சரி, எப்படா கட்டடிக்கலாம் அப்படிங்கிறதான் யோசிச்சுட்டு இருப்பா. அப்படிங்கிற அவனோட ரெகுலர் ஹேபிட்டை பற்றி பேசுகிறோம் நண்பர்களே. இப்போ ப்ரெசென்ட்டில் அவனோட ரெகுலர் ஹேபிட்டை பற்றி பேசுகிறோம். அப்போ ரெகுலர் ஹேபிட் அப்படின்னாலே நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் தானே யூஸ் பண்ணுவோம். அப்போ அதற்கேற்ற மாதிரி தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணணும். சரி, இங்கே யார் ஒரு விஷயத்தை பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கா? மை ஃப்ரெண்ட் இருந்து எழுதியிருக்கோம். அப்போ என்னோட நண்பன். அப்போ அதைத்தான் நீங்கள் சப்ஜெக்டாக இங்கே போடணும். ஓகே, பாருங்கள், மை ஃப்ரெண்ட். ஓகே, எப்போவுமே தானே, அப்போ ஆல்வேஸ் இந்த வார்த்தை ஆட் பண்ணிக்கணும். மை ஃப்ரெண்ட் ஆல்வேஸ் என்ன பண்ணுறான்? எப்போவுமே அந்த விஷயத்தை பண்ணுறான்னா அது அவனோட ஹேபிட்டு. அப்போ சிம்பிள் ப்ரெசண்ட்டில் போடணும். அப்போ திங்க் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கிட்டு சிம்பிள் ப்ரெசண்ட் இருக்கிறதுனால மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற இந்த நபர் இரண்டாவது டைம் சொல்லும் பொழுது ஹீ கீழே வந்துடுவார். அப்போ ஹீ வந்தாலே இங்கே திங்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வரணும். புரியுதுங்களா? நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஹீ ஷீட்டுக்கு தான் திங்ஸு, மை ஃப்ரெண்டு தான் இருக்குது, எப்படி திங்ஸ் வரும்னு கேட்பீங்க. மை ஃப்ரெண்டை ரெண்டாவது டைம் சொன்னீங்கன்னா ஹீ தான் மாறிடுவார். என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவங்க, ஆனால் அவன் அப்பப்போ கிளாஸுக்கு வர மாட்டான். ஆனால் அவன் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அந்த நபரை அவன் தான் மென்ஷன் பண்ணுறோம். அப்போ ஹீயை மாறிடுறாருல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆவார்? அவரும் இந்த ஹீ அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வர்றாரு. வரும்பொழுது ப்ரெசன்ட் இப்படி மாறிடுவார். ஓகே, மை ஃப்ரெண்ட் ஆல்வேஸ்
திங்ஸ் ஆஃப் என்ன பண்ணுறதாம்மா, கிளாஸை கட்டடிக்கலாம்னு நினச்சிட்டு இருப்பாரு. திங்ஸ் ஆஃப் பங்கிங் த கிளாஸஸ். அவ்வளோதான். பாருங்க, பங்க் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதே வார்த்தை தான். அது இங்கிலீஷ்லையும் இருக்குது. கிளாஸை கட்டடிக்கலான்றங்கிறத நம்ம பங்க் அடிக்கிறது அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். மை ஃப்ரெண்ட் ஆல்வேஸ் திங்ஸ் ஆஃப் பங்கிங் த கிளாஸஸ். மை ஃப்ரெண்ட் ஆல்வேஸ் திங்ஸ் ஆஃப் பங்கிங் த கிளாஸஸ். மை ஃப்ரெண்ட் ஆல்வேஸ் திங்ஸ் ஆஃப் பங்கிங் த கிளாஸஸ். இந்த சென்டென்ஸ் சொல்லும்பொழுது நாங்கள் பண்ணதே எனக்கு ஞாபகம் வருது. ஓகே, ரைட். புரியுதுங்களா உங்களுக்கு? திங்ஸ் ஆஃப் பங்கிங். ஓகே, வழக்கம் போல் திங்ஸ் ஆஃப்னுங்கிற வார்த்தை வந்துருச்சு, பின்னாடி ஒரு சரண்ட். மை ஃப்ரெண்ட் ஆல்வேஸ் திங்ஸ் ஆஃப் பங்கிங் த கிளாஸஸ். நாளை கழிச்சு ஊருக்கு போகலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது இப்படி சொல்லக்கூடாது. நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, தும்புக்கும் போகிறதில்ல. நாளை கழிச்சு ஊருக்கு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் தங்கச்சிக்கு சடங்கு. இந்த காமெடி பார்த்துருப்பீங்க, வடிவேல் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியில் டீ கடை நிற்கும் போது ஒருத்தர் முறைச்சிக்கிட்டே இருப்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டயலாக் வரும். கரெக்டாக நம்மளோட சென்டென்ஸுக்கு, நம்மளோட டாப்பிக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. நாளை கழிச்சு ஊருக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன். நாளை கழிச்சுன்னா நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள். அதைத்தான் நாளை கழிச்சுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போது யார் நினச்சிட்டு இருக்கா? நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஐ ஆம். ஓகே, ஐ ஆம் திங்கிங் ஆஃப். ஓகே, திங்கிங் ஆஃப் எங்கள் ஊருக்கு போகிறது. இங்கே கோயிங் தான். திங்கிங் ஆஃப் கோயிங் எங்கே? நம்ம ஊருக்கு. டு மை ஹோம் டவுன் போட்டுக்கலாம். சரிங்களா? ஹோம் டவுன். ஐ எம் திங்கிங் ஆஃப் கோயிங் டு மை ஹோம் டவுன். எப்போ? நாளை கழிச்சு. எப்படி போடணும்? டே ஆஃப்டர் டுமாரோ. ஓகே, மை ஹோம் டவுன் டே ஆஃப்டர் டுமாரோ. இதற்கு இன்னொரு வார்த்தையும் இருக்குது பாருங்களேன். ஓவர் மாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் மாரோ அப்படின்னாலும் டே ஆஃப்டர் டுமாரோ தான். ஓவர் மாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லலாம், இப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்லை. சரி பாருங்க, ஐ எம் திங்கிங் ஆஃப் கோயிங் டு மை ஹோம் டவுன் டே ஆஃப்டர் டுமாரோ. ஐ எம் திங்கிங் ஆஃப் கோயிங் டு மை ஹோம் டவுன் டே ஆஃப்டர் டுமாரோ. நாளை கழிச்சு ஊருக்கு போகலான் இருக்கேன். பிகாஸ் என் தங்கச்சிக்கு சடங்கு. பிகாஸ் மை யங்கர் சிஸ்டர். பிகாஸ் மை யங்கர் சிஸ்டர் ஹேஸ், சடங்கு தானே, ஹேஸ் அ ceremony. My younger sister has a ceremony. ரிச்சுவல்ஸ்னு சொல்ல வேணாம், செரிமனின்னு சொன்னால் இங்கே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஐ எம் திங்கிங் ஆஃப் கோயிங் டு மை ஹோம் டவுன் டே ஆஃப்டர் டுமாரோ. ஐ எம் திங்கிங் ஆஃப் கோயிங் டு மை ஹோம் டவுன் எப்போ? டே ஆஃப்டர் டுமாரோ. பிகாஸ் ஏன்னா மை யங்கர் சிஸ்டர் ஹேஸ் அ செரிமனி. மை யங்கர் சிஸ்டர் ஹேஸ் அ செரிமனி. ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் அப்படியே நம்ம ஸ்ட்ரக்சரோட கொண்டு வந்துட்டோம்னா என்ன டைலாகாக இருந்தாலும், நம்ம என்ன யோசிக்கிற திங்ஸாக இருந்தாலும் சொல்லிடலாம். ஈஸி தான். அடுத்து பாருங்கள், என்னோடய பேரண்ட்ஸ் எப்போவுமே எங்களை தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்காங்களாம்மா? அதை சொல்லலை. அப்போ இங்கே ஒரு ஆக்ஷனை பண்ணலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்களா, அந்த ஆக்ஷன் இடம்பெறவில்லை. மாறிடுச்சு சென்டென்ஸ். ரொம்ப சிம்பிள். என்னோட பேரண்ட்ஸ், மை பேரண்ட்ஸ். ஓகே, மை பேரண்ட்ஸ் எப்போவுமே, ஆல்வேஸ். ஆல்வேஸ் வந்துட்டாலே வழக்கமாக அவங்க செய்யக்கூடிய ஆக்ஷன் தான். அப்போது ஆல்வேஸ் திங்க் ஆஃப், எங்களை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நினச்சிக்கிட்டு இருக்காங்க வந்துருச்சு. என்ன செய்யலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்களாம்மா? தொழிலை தொடங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்களா? எங்களை எப்படி காப்பாற்றலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்களா? எங்களுக்கு என்ன சமைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்களா? அந்த மாதிரி எதுவுமே போடல. மொட்டையாக எங்களைத்தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு நபர் இன்னொரு நபரை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தாரு, இன்னொரு ஐடியா பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தாரு, ஒரு பொருளை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அந்த பொருளை என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஆஃபுக்கு அடுத்து போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. சிம்பிள். பாருங்கள், மை பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் திங்க் ஆஃப் அஸ். எங்களை பற்றி தான், எங்களை தான். திங்க் அபவுட் அஸ்னா எங்களை பற்றி நீங்கள் சொல்லிக்கலாம். எங்களை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது திங்க் ஆஃப் அஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். எங்களை தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. எப்பயுமே எங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா திங்க் அபவுட். சும்மா ஜென்ரலாக சொல்லும்போது எங்களை தான் நினச்சிட்டு இருப்பாங்கன்னா திங்க் ஆஃப் அஸ். புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ஈஸி. அடுத்து பாருங்கள், ஈவன் அவளை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் பேசினானா பிரச்சனை இல்லை, எப்போவுமே அதான் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் அவளை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கான். என்ன ஆக்ஷன் பண்ணுறான்?
நினச்சிக்கிட்டு இருக்கான். என்ன ஆக்ஷன் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கான்? அது இல்லை. ஆனால் ஒரு நபரை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த நபரை இங்கே யூஸ் பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், சென்டென்ஸில் யூஸ் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், ஈவன் ஹீ தான், இல்லாட்டி திஸ் காய்ன்னு வேணால் சொல்லுங்கள். திஸ் ஃபெல்லோ, திஸ் காய். ஏன்னா இவனாக இருந்தாலும் அவனாக இருந்தாலும் இங்கிலீஷில் ஒரே வார்த்தை தான், ஹீ தான். புரியுதுங்களா? அதை மாற்றி சொல்லணும் அப்படின்னா திஸ் ஃபெல்லோ தட் ஃபெல்லோன்னு சொன்னால் மாற்றிக்கலாம். ஓகே, ஹீ இல்லாட்டி திஸ் காய் எப்போவுமே ஆல்வேஸ் என்ன பண்ணுறாரு, திங்ஸ் ஆஃப் ஹர். ஹீ இஸ் ஆல்வேஸ் திங்க் ஆஃப் ஹர் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. தப்பு. இஸ்ஸு வந்தால் திங்க் வரக்கூடாது. இஸ்ஸு வந்தால் திங்கிங் தான் சொல்லணும். ஹீ இஸ் ஆல்வேஸ் திங்கிங் ஆஃப் ஹர், அது கரெக்டு. ஹீ இஸ் ஆல்வேஸ் திங்க் ஆஃப் ஹர்னா தப்பு. பி வெர்பை நீங்கள் பிளெயின் வெர்பு கூட போட்டு யூஸ் பண்ணக்கூடாது, போட்டால் தப்பு. அது V1 வரவே வராது. பி வெர்பு கூட V1 வரவே வராது. புரியுதுங்களா? ரைட். ஹீ ஆல்வேஸ் திங்ஸ் ஆஃப் ஹர், திஸ் கை ஆல்வேஸ் திங்ஸ் ஆஃப் ஹர். ரொம்ப ஈஸி. புரிஞ்சுக்கலாம் நண்பர்களே? அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு வார்த்தை இந்த திங்க் ஆஃப் ஹர், திங்ஸ் ஆஃப் ஹர், இஸ் திங்கிங்கு, அப்புறம் என்னது வாஸ் திங்கிங்கு, அப்புறம் தாட் ஆஃப். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான வார்த்தை. நீங்கள் இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், எவ்ரிடே கம்யூனிகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் ஒரு ஃப்ளூவன்சி உங்களுக்கு வரும், இல்லைனா சிரமம். சரிங்களா? ரைட். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் லைக் பண்ணுறது நம்மளோட வீடியோஸை நிறைய பேர்த்துக்கு என்ன பண்ணணும்னா அதுவே தானாக ஃபீல்டில் போய் காட்டும், அவங்களும் பயனடைந்து கொள்வார்கள். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க் வரும், ஹோம்ஒர்க்கை பண்ணிவிட்டு ஆன்சரை நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் என்ன பண்ணுங்கள், போய் செக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நம்ம ஃபஸ்ட் காமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கோம். அதை கிளிக் பண்ணி சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற அப்டேட்ஸ் உடனே இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆயிடும். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.